வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் மொட்டை அடித்துக் கொள்வேன் என முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் ஏனம் பிராந்தியத்தின் 25 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மல்லாடி கிருஷ்ணராவ். கடந்த ஆட்சியில் அவருக்கு சுகாதார அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. தற்போதைய ஆட்சியில் அவர் புதுச்சேரி அரசுக்கான டெல்லி பிரதிநிதியாக உள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் அவர் போட்டியிடாமல் முதலமைச்சர் ரங்கசாமியை போட்டியிடச் செய்தார். ஆனால் இந்த தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளரான கொல்லம்பள்ளி சீனிவாச அசோக் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ஏனாமில் அனுமதி பெறாமல் சூதாட்ட கிளப்புகள் இயங்கி வருகின்றன. இதற்கு முழு ஆதரவை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லம்பள்ளி அசோக் வழங்கி வருவதாக மல்லாடி குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை அவர் சூதாட்ட கிளப்புகளை கண்டித்து தனது ஆதரவாளருடன் ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தினார். அப்போது பேசிய அவர், சூதாட்ட கிளப்புகளில் இருந்து பெறப்படும் வருமானத்தில் 60% சட்டமன்ற உறுப்பினரும் 40% போலீசாரும் பிரித்துக் கொள்கிறார்கள். வரும் தேர்தலில் இவர்களது முகத்திரையை கிழிக்கப்படும். கொல்லம்பள்ளி அசோக்கை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுவேன், இல்லை என்றால் மொட்டை அடித்துக் கொள்வேன் என்று பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார்.